ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து டுடே எபிசோடில் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு தேவையில்லாமல் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊரில் வந்து காலடி எடுத்து வச்ச உடனே உங்கள் ஆளுங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலையும் அடிதடி பண்ணுறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, துப்பாக்கி எடுக்கிறாங்க. அதுவும் சோழன் வந்து சொன்னதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு எவ்வளோ பயமாகிடுச்சு தெரியுமா? உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்காக நாங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு போகணுமா அப்படின்ற அளவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக பஞ்சாயத்தை கொட்டி அவங்கள இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு வான் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. மண்டபத்தை சுற்றி ஆளுங்களையும் போட்டிருக்கோம். இங்கே அவங்களால வர முடியாது. அதனால தான் நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து ஸ்டேஷனுக்கு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ண தப்பு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பாவும் அண்ணாவும் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாக போயிடுமா? எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கும் இல்லை பசங்களுக்கும் ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நாங்களே என்ன பண்ணியிருப்போம்? ஐயோயோ, இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குப்பா, வாங்கப்பா இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாண்டியன் சோழனால் இருந்துட்டு என்னடா இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டு கார்த்திகாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அத்தை பிளான் போட்டுட்ருக்கா, அதனால தான் ஒவ்வொரு விஷயமாவும் பெருசாக ஊதிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகக்கூடாது, இப்போவே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நடேசன் இருந்துட்டு இங்கே பாரு கஸ்தூரி, நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. போய் நிச்சயத்தை ஆகிற வேலையை பாருங்கள், இவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட நம்ம வாழ்க்கையிலேயே ஒருபடியாக பண்ணியிருக்கிற இந்த விஷயம் மட்டும்தான்டா இந்த ஆள் பண்ணியிருக்கிறது அப்படின்ற மாதிரி நடேசனை பற்றி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு கஸ்தூரிக்கிட்டு என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கே பாரு, தேவையில்லாமல் ஏதாவது உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு ஏதாவது பிளான் போட்டு நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வர சொல்லி மணமேடையில் சொன்னதுனால நம்ம சேரனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பொண்ணு அழகாக ரெடியாக இருக்காங்க. அதனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்திகா இருந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சேரனவே உத்து உத்து பார்த்துட்ருக்காங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பொண்ணும் கீழே உட்காடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டை மாற்றிக்கலாமா? எங்கள் வழக்கப்படி நாங்கள் தட்டை மாற்றணும், உங்கள் வழக்கப்படி நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இல்லை தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வீட்டு சைடு தட்டை வந்து இந்த சைட் கொடுக்குறாங்க, இந்த சைடு தட்டை வந்து சந்தா வீட்டு சைட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் சரி மோதிரத்தை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மோதிரமும் மாற்றிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்திகா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதை நம்ம சேரனும் நம்ம பாண்டி சோழன் இவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அத்தை மணமேடைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இவ்வளோ தூரம் கூப்பிட்றதுனால வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தா இருந்துட்டு கார்த்திகாவோட முகத்தை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு தான் வந்து பார்த்தியா நிலா எப்படி பார்த்துட்ருக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலங்க, என்னங்க இங்கே நடந்துட்டுருக்கு, கார்த்திகா முகமே மாறுதேங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம சந்தா கையிலோட மோதிரத்தை போடுறாங்க. அவங்களுக்கு கரெக்டாகிடுது. சந்தா ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால சந்தாவால் சேரனுக்கு அந்த மோதிரத்தை போட முடியல. சேரன் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக டென்ஷன் ஆகாமல் போடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பொறுமையாக மோதிரத்தை போடுறாங்க. கரெக்டாக உள்ளே போயிடுது. இப்போ எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கையெல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவால் இதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு நாங்கள் கல்யாண தேதிக்காக ஒரு 2-3 முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு எது சரியாக படுதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட்டை வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளெல்லாம் தொலைவாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறதே ஓகே, ஒரு 5ஆம் தேதியே வச்சுக்கலாம், கல்யாணத்தை சென்னையில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நடேசன் வந்து சொல்லிடுவாங்க. நானும் அதுதான் நினச்சேன், நீங்கள் சென்னையிலே நடத்திக்கலாம், அதுக்காக எங்கள் வீட்டு முறைப்படி தான் இந்த கல்யாணம் நடக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, 2 குடும்பத்தோட வீட்டு
சைடில் என்னென்ன முறை இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சந்தாவோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜோடி ஜோடியா நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அவ பண்றத பார்த்தா கோவமும் வருது. ஆனா பாவமாவும் இருக்குடா. பாவப்பட்டா அண்ணனோட வாழ்க்கைய நம்மளால காப்பாத்தவே முடியாது. அதனால பாவம்லாம் பட தேவையில்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.